இந்த ஒரே ஒரு க்ரீம் மட்டும் நீங்க செஞ்சு ஃப்ரிட்ஜில வச்சுட்டிங்கன்னா, கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்து அவ்ளோ பளபளன்னு இருக்குங்க. கொரியன் ஸ்கின் மாரியே உங்க ஸ்கின் ரொம்ப பளபளன்னு இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கின்ன வந்து நல்லா ஒரு க்ளோவா மாத்தணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த க்ரீம கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ரிசல்ட் குடுக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கூடிய பொருளுமே வந்து ஒரு 2டே 2 பொருள் மட்டும் தாங்க. எக்ஸ்ட்ராவா எதுவுமே நீங்க கடையில காசு குடுத்து வாங்கவே தேவையில்ல. ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்ப வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போடுற டெய்லியுமே உங்களுக்கு வீடியோஸ்லாம் நல்லாவே வந்து சேரும். இப்போ வாங்க அந்த க்ரீம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம ரெடி பண்ணுறதுக்கு மெயினான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி தாங்க. அந்த ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா? அது. நார்மலா நீங்க டெய்லியுமே சமைப்பீங்க இல்லையா? அந்த சமைக்கும்போது அரிசி ஊற வைக்கும்போதே, நல்லா வந்து கைய விட்டு நல்லா பெனஞ்சுக்கோங்க அரிசிய. நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணிய வந்து வடிகட்டி ஒரு ஒரு பாத்திரத்தில ஊத்தி வச்சுக்கோங்க. நீங்க இதுக்கோசரம் நீங்க அரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்க நார்மலா டெய்லி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த அந்த ஊறுன தண்ணியவே போதும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு பவுல்ல ஊத்தி, நீங்க ஒரு நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க தண்ணிய. ஸோ வந்து அந்த ரைஸ் வாட்டர் வந்து நல்லா புளிச்சு வரணுங்க. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, ஒரு புளிச்ச வாசம் அடிக்கும் இல்லையா? அந்த அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு புளிக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ன நல்லா வந்து ப்ளீச்சிங் பண்ண எஃபெக்ட் குடுக்குங்க. நம்ம ஸ்கின்ன நல்லா வந்து அந்த இறந்து போன செல்கள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ இது ஒரு நைட் ஃபுல்லா ஊறிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில அடுப்புல வச்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு வச்சுட்டு நீங்க அந்த ஊறுன தண்ணிய வந்து இதில ஊத்திருங்க. அப்ப ஊத்தும்போதே உங்களுக்கு தெரியும் லைட்டா வளவளப்பா இருக்கிற மாரி உங்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த நைட் ஃபுல்லா ஊறும்போது இந்த அரிசி அந்த தண்ணி வந்து நல்லா புளிச்சிருக்கும். புளிக்கும்போது நல்லா வந்து ஒரு மாரி கொல கொலன்னு இருக்கிற மாரி இருக்கும். ஜெல் மாரி இருக்கும். இந்த தண்ணிய வந்து அப்படியே அடுப்புல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மீடியமான ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கொதிச்சு சுண்டி வரணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம, பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்கா இருந்தாலும் சரிங்க, நல்லாவே ரெட்யூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா, நான் புளிக்க வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வரும்போது மேல நொரக்கட்டி வருது இல்லையா? இது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுண்ட விட்டுருங்க. அப்பதான் ஜெல் மாரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வெந்துட்டுருக்கும்போதே சைடுல வந்து நம்ம ஒரு பவுல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. இத வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா? அந்த தண்ணியே நான் ஊத்தி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா, அப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிடும். அதனால தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அந்த லிக்விடா இருக்கும்போதே நம்ம ஊத்திட்டோம்னா, நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியா ஆகாது. அதனால தான் இந்த மாரி நம்ம வந்து பண்றேன். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இந்த மாரி பண்ணி நீங்க அதில ஊத்திருங்க. இது எதுக்காக நம்ம ஆட் பண்றோம்னா, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன டைட் பண்ணி கொடுக்குங்க. ஓப்பன் போர்ஸ் இருந்தாலும் சரி, அதையுமே வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு சின்ன வயசுலயே ரொம்ப ஏஜ் ஆன மாரி ஒரு லுக் கொடுக்கும் இல்லையா? சுருக்கோலையா இருக்கு. நம்ம ஃபேஸ் ஃபுல்லா சுருக்கம்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரெட்யூஸ் பண்ணி கொடுக்குங்க. கண்ணுக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள், வாய சுத்தி இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த நல்லா டைட் பண்ணி கொடுக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்னா சோள மாவுங்க. நெறைய பேர் கமெண்ட்ல வந்து அத கேட்பீங்க. அதனால சொல்லியிருக்கேங்க. சோள மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, நல்லா திக்கா ஒரு க்ரீம் மாரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து அத ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்ப ஃபர்ஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்பவும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா ஜெல் மாரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது. இந்த க்ரீமை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசுக்கு மேல இருக்கிற வயசுலேருந்து எல்லாருமே இத யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே வராது. ஏன்னா, அதில நம்ம எதுவுமே வந்து புதுசா ஒரு கெமிக்கலான பொருள் எதுவுமே ஆட் பண்ணவே கிடையாது. நம்ம வீட்ல வந்து அரிசி கழுவுன தண்ணிய வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த க்ரீம். ஸோ அந்த ரைஸ் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி எவ்வளோ பெனிஃபிட்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த க்ரீமை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து திக்காயிட்டு வருது இல்லையா? இந்த திக்கா நல்லா ஆகும்போதே நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்கா ஆகுங்க. நம்ம இந்த மாரி பாயில் பண்ணிட்டு நம்ம க்ரீமா யூஸ் பண்ணும்போது, இந்த க்ரீமே கெட்டு போகாம
ஒரு 15 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லா வந்து திக்காயிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த க்ரீமை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த வயசாக இருந்தாலும் சரி, 5 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட ஸ்கின்னோட கலரை வந்து மாற்றவே முடியாது. நம்ம பிறந்த கலரில் என்ன இருந்தோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அது உண்மை கிடையாதுங்க. நம்ம நினச்சா நம்மளோட ஸ்கின் கலரை கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கான எஃபெக்ட் வந்து நமக்கு போடணுங்க. நம்ம ஸ்கின்னை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸ்கின் கேர் நிறைய பண்ணணுங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னோட ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி கொடுக்குங்க. நம்ம வீட்லேயே நிறைய பொருள் இருக்குது நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்டாக மாற்றுறதுக்கு. அந்த காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் அந்த மாதிரி வீடியோஸாக நிறைய இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நான் எப்படிலாம் ஸ்கின்னை ஒயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி க்ரீம் நிறையா போட்டிருக்கேன். டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது இந்த க்ரீமை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது கூட ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீம் வந்து நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு க்ரீமாக கிடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் ஆகும். ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஆலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் க்ரீம். அதனால் நீங்கள் ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி நம்ம ஒர்க் ஆகும். சீக்கிரமாக கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வச்சுருக்குங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஸ்மூத்தான ஒரு க்ரீமாக கிடைக்கும். இந்த க்ரீமை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்குமே வச்சுக்கலாம். அது கெட்டு போகாதுங்க. நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸு, நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்னில் நல்லா ஊறி வந்துகிட்டே இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் 2 நாளைக்கு பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னோட கலருமே சரி, உங்கள் ஸ்கின்னோட க்ளோ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி கொடுக்குங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகி கொடுக்கும். ஹெல்த்தியாக இருக்கும். நல்லாவே வந்து கலர் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த க்ரீமை கண்டிப்பாக செஞ்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்? உங்கள் ஸ்கின் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன்.